ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்தி ஆயில் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்ச உடனேயே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் வரமிளகாய்த்தூள் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ சேர்த்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்திக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்திக்க போகிறேன். வரமிளகாய்த்தூள் நம்ம எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வரமிளகா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க, திக்காக வேண்டாம். ஏன்னா வேகாது, உருளைக்கிழங்கு லேட் ஆகும். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உருளைக்கிழங்கு வேக உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஆகும். அவ்வளோதான். நான் இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். நான் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், முதைக்கும் இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு 2 to 3 டைம்ஸ் நான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி மூடி போட்டு நல்லா அப்பப்போ எடுத்து நான் வறுத்து விட போகிறேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அடுப்பு சூட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உருளைக்கிழங்கு மொறுமொறுன்னு ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பெப்பர் தேவை அப்படின்னா லைட்டாக மேலே பெப்பர் தூவிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.